Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் கிருபையாக இன்னும் ஒரு நாளை நம்முடைய வாழ்நாட்களிலே கூட்டி தந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for the grace that the Lord has given us by adding one more day to our lifetime and also bringing us to the presence of God to meditate His word. 180 தியானங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். The Lord has given us grace to continually meditate from the book of Proverbs, which is 180 devotions from the book. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 93வது தியானம். Today by the grace of God it is 93rd devotion. கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றைக்கும் தியானிக்க நமக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. May the Lord bless this and may the Lord give us grace even to meditate on this today. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray that the Lord may speak with us even today. Hallelujah. என் இயேசுவே உம் திவ்ய அன்பை நான் என்றும் பாடிடுவே. ஒப்பற்றதாம் கல்வாரி அன்பை போற்றியே பாடிடுவே. பாடிடுவே நான் பாடிடுவே. உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன் நான் பாடிடுவேன். என்றென்றும் பாடிடுவேன். உம் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் ஈடற்றதே. மாசற்ற தூய தேவ அன்பை நான் என்றும் பாடிடுவேன். பாடிடுவேன் நான் பாடிடுவேன். உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன் நான் பாடிடுவேன். என்றென்றும் பாடிடுவேன். இந்த உலக தோற்றம் முன்பே எந்தனை தெரிந்தெடுத்தீ. அந்த மேலான தூய அன்பை என்றென்றும் பாடிடுவேன். பாடிடுவேன் நான் பாடிடுவேன். உம் அன்பை நினைத்தே பாடிடுவேன். பாடிடுவேன் நான் பாடிடுவேன். என்றென்றும் பாடிடுவேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு அளவற்றது, ஈடற்றது. Lord, your love is, Lord, it is beyond the limit and it is, Lord, cannot be measured, Father. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, this day, Lord, we remember your love, Lord. உம்முடைய அன்பினால் எங்களுக்கு நீர் போதிக்கிற சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the truth that you are teaching us through your love, Lord. உம்முடைய அன்பினால் எங்களை இன்னும் உம கிட்டத்திலே சேர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for drawing us more near to you through your love, Lord. இன்றைக்கும் உம்முடைய அன்பு எங்களை வேதத்தின் சத்தியங்களுக்குள்ளே கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. Even today, Lord, let your love take us into deep and depths of your word, Lord. இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். May the Lord open our eyes that we may learn the greatness that we are supposed to learn today, Lord. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யும்படி எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள
கீழ்ப்படிதலின் ஆவியை எங்களுக்கு தாரும். Lord, give us a convicted heart and obedient heart, that we not only be the hearers but also doers of the word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து தியானிக்கலாம். Even today, let us continue our meditation from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 3 verse 30. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. Do not strive with a man without cause, if he has done you no harm. உனக்கு தீமை செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே. Do not strive with a man without cause, if he has done you no harm. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நான் பேசப்போகும் தியானத்தின் தலைப்பு காரணம் இல்லாத வழக்குகள். Today the title of the devotion is Needless Fights. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள அநேக வார்த்தைகளை நாம் இன்னும் புரிந்து கொள்ள நமக்கு இன்னும் மற்ற ஆங்கில மொழியாக்கங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். So just to know and understand this word more deeper and to understand the real meaning of this word, I began to search other versions of this word. CEB translation என்று சொல்லுகிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இதுல போட்டிருக்கு, நீ மற்றவர்களை காரணம் இல்லாமல் குற்றம் சுமத்தாதே. So in CEB translation it says, don't accuse anyone without reason. உனக்கு அவர்கள் தீமையே செய்யாத போது காரணம் இல்லாமல் குற்றம் சுமத்தாதே. Don't accuse anyone without reason when they haven't harmed you. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இது விதமா இருக்கிறது, உனக்கு யாரும் தீமை செய்யாத போது அவர்களோடு காரணம் இல்லாமல் நீ வாக்குவாதம் செய்யாதே. In amplified version or Bible it says, do not quarrel with a man without cause, if he has done you no harm. இன்னொரு விதமாய் சொன்னால் அவர்களோடு காரணம் இல்லாமல் நீ வழக்காடாதே. In other words, do not quarrel or strive with him. இன்னொரு டிரான்ஸ்லேஷனுக்கு TLB டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு, அவசியம் இல்லாத சண்டைகளை முன்னெடுக்காதே. In TLB translation it says, don't get into needless fights. அவசியம் இல்லாத சண்டைகளை மேலெடுக்காதே. Don't get into needless fights. JUB டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லுகிற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இருக்கு, ஒருவன் உனக்கு விரோதமாக தீங்கு செய்யாத போது அவனை காரணம் இல்லாமல் அவன் மேல் வழக்கு போடாதே என்று இருக்கு. In JUB translation it says, do not sue a man without cause, if he has done thee no harm. ஒருவனை காரணமில்லாமல் தீங்கு செய்யாத வழக்காடாத. Do not accuse anyone without reason. இன்னொருவரோடு காரணம் இல்லாமல் நீ போய் வாக்குவாதம் செய்யாத, சண்டை போடாத. Do not quarrel with a man without cause. சண்டை, அவசியமற்ற சண்டைகளில் ஈடுபடாது. Don't get into needless fights. நீ அவசியம் இல்லாமல் இன்னொருவன் மேல் வழக்கு போடாதே. Do not sue a man without cause. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறது. All these are very beautiful. நாம ஆண்டவர் கிருபையினால மற்றவர்களோடு நாம் வைக்க வேண்டிய நல் உறவுகளை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். By the grace of God we are learning about interpersonal relationship with others. விசேஷமாய் கடந்த 2 நாட்கள்ல நம்முடைய அயல் வீட்டுக்காரரோடு, அயலகத்தாரோடு நாம எப்படிப்பட்ட நல் உறவுகளை காக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். And especially in the past 2 days we have been studying and learning about maintaining good relationship with our neighbors. நான் நினைக்கிறேன் இந்த interpersonal relationship, மற்ற நபர்களோடு நாம் வைத்திருக்கும் உறவுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதி. I think these interpersonal relationships are an integral part of our life. இந்த மற்றவர்களோடு நாம் வைக்கிற உறவுகளில் ஒரு ஆரோக்கியமான உறவு இல்லாவிட்டால் நாம் சமாதானத்தோடு வாழவே முடியாது. When you don't have a healthy relationship with others, we cannot live in peace. ரெண்டாவது சொல்லுவேன், நீங்கள் மற்றவர்களோடு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உறவை வைக்கவில்லை என்றால் நீங்கள் செழிக்கவும் முடியாது. Second, I could tell you, when we don't maintain healthy relationship with others, we cannot experience prosperity. அதே வேளையில உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு நீங்கள் நல் உறவுகளை காக்காவிட்டால் நீங்கள் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய
நல்ல விளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கவே முடியாது. Also, when you don't maintain a healthy relationship with others, you cannot experience productivity in your life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆனால் அநேக வேளையிலே நாம் எவ்வளவுதான் மற்றவர்களோடு நாம் நல்ல உறவுகளை காக்க முயற்சி செய்தாலும் சில வேளை இந்த உறவுகளில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து விடுகிறது. But sometimes or many times, no matter how much you try to maintain healthy relationship, those actually hit the rock and there are problems they come into it. சில காரியங்களை பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நமக்கே ஒரு பாரமாக அல்லது பெரிய வேதனையை கொடுக்கிறதாகவும் மாறி விடுகிறது. Certain problems become painful and burdensome even to us. நான் நினைக்கிறேன் எப்பொழுது ஆகிலும் நம்ம வந்து மற்றவர்களோடு வழக்காடும் போது அல்லது மற்றவர்களோடு சண்டை போடும்போது மற்றவர்களை வந்து வழக்குக்கு இழுக்கும் போது அதற்கு பொதுவாகவே ஒரு காரணம் இருக்கும். Generally, in the moments when you have strife or when you quarrel with some person or you sue a case or lawsuits, there will be always a reason behind it. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் வந்து மற்றவர்களோடு காரணம் இல்லாமல் அவங்க நமக்கு தீங்கு செய்யாத போது அவர்களோடு நீ வழக்காடாதே என்று எச்சரிக்கிறது. But the Bible says and warns that we should not quarrel with someone without a cause. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப காரணம் இல்லாமல் யாராவது ஒருவரோடு வழக்குக்கு போவார்களா? So will someone go for striving or quarrel with someone without a cause? காரணம் இல்லாமல் சண்டை போடுவார்களா? Will someone quarrel without a cause? காரணம் இல்லாமல் அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்களா? Will someone get into needless fights without any cause? அப்படி ஒரு சந்தர்ப்பம் எழுமா? So will there come or arise such a kind of situation? இங்க அப்படிதான் போட்டிருக்கு. காரணம் இல்லாமல் நீ வந்து இன்னொருவனோடு வழக்காடாதேன்னு போட்டிருக்கு. That is it being said here. Do not strive with a man without cause. அப்போ எப்படி இது நடக்கும்? காரணம் இல்லாம எப்படி இந்த சண்டைகள் எழும்பும்? So how can that happen where the strife comes without a cause? இங்க பாருங்க, இங்க இந்த நீதிமொழிகள்ல இந்த 30ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாது இருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. So here in verse 13 of Proverbs 3 it says, do not strive with a man without cause if he has done you no harm. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எதிரில் இருக்கிற பார்ட்டி வந்து அவங்க சண்டை போடுறதுக்கோ வழக்காடுறதுக்கோ வழக்குக்கு போறதுக்கோ எந்த ஒரு காரணத்தையும் அவங்ககிட்ட நம்ம பார்க்கல. So it means that the opposite party offers no reason or a cause to fight or bring a quarrel. அவங்க எந்த தீங்கும் நமக்கு செய்யல. They have not done any harm to us. அப்போ என்ன காரணமா இருக்கும் சண்டை உருவாவதுக்கு? Then what could be the reason for the fight? என்ன காரணம் இருக்கும் வழக்கு போடுவதற்கு? What could be the reason for going through a case? வாக்குவாதம் பண்றது என்ன காரணம் இருக்கும்? What could be the reason for the quarrel? நான் நினைக்கிறேன் நெருப்பு இல்லாம புகையாது. I think there is no smoke without fire. எந்த மேகமும் இல்லாம மழை வராது. And there is no rain without clouds. எதுவுமே காற்று இல்லாம பறக்காது. And nothing flies without the wind. அப்போ எதிர்பார்ட்டி வந்து அவங்க வந்து எந்த தீங்கும் செய்யாம அவங்க வந்து நல்லவர்களாய் நம்மகிட்ட பண்புள்ளவர்களாய் இருக்கும்போது நாம வழக்குக்கு போறோம், நாம வந்து சண்டைக்கு போறோம்னா காரணம் எங்க இருக்கணும்னு சொன்னா எதிரில் உள்ளவர்கள்ட்ட இல்ல, ஒருவேளை நம்மிடத்திலேயே அந்த காரணம் இருக்கலாம். So if the opposite party doesn't offer you any reason, or if they remain very good and very good to you and they provide no reason for the fight, then it means that the reason for the fight might be with you. தீங்கு வந்து எதிராளியோடு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை தீங்கு நமக்குள்ளே இருக்கிறதா இருக்கலாம். The harm or the evil may not be existing with the enemy or the opposite party, but it might be with you. உங்களுக்குள்ள இருக்கிற தீங்கு சண்டைகளுக்கு காரணமா இருக்கலாம். The evil that is present in you might be the reason for the fight. இன்றைக்கு நாம் கேட்க போகிற தியானம் நம்மையே ஒரு முறை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். Today's devotion let us actually help us to analyze ourselves and examine today. ஒருவன் ஏன் காரணமே இல்லாமல் அல்லது மற்றவனிடத்துல எந்த காரணமும் இல்லாமல் ஏன் மற்றவனோடு சண்டைக்கு போவான்? Why would someone go to fight without any cause with other person? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் வேதத்தை தியானித்த போது கர்த்தர் எனக்கு 3 காரியங்களை காண்பித்தார். When I meditated the Bible, the Lord showed me 3 things. இந்த 3 சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம காரணம் இல்லாமலே சண்டைக்கு போவோம். When you have these 3 characteristics within us, then we will go for fight without any reason. அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாவது பார்ப்போம். First, let us look at the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். Acts chapter 13. 45ஆம் வசனத்தை பாருங்கள். Verse 45. 13:45. 13:45. யூதர்கள்
ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். But when the Jews saw the multitudes, they were filled with envy, and contradicting and blaspheming, they opposed the things spoken by Paul. ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து. When the Jews saw the multitudes, they were filled with envy. அப்போ சண்டைக்கு காரணமே இல்லாவிட்டாலும் சண்டைக்கு போறதுக்கு முதல் முக்கியமான நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. Though there is no reason for the fight, but the only reason that is present within inside us to raise a fight is jealousy. பொறாமை. Jealousy. நமக்குள்ளே எழும்பும் பொறாமை நம்மை மற்றவர்களோடு அவசியமில்லாத சண்டைகளுக்கு போக வைக்கும். This jealousy which rises out of us will bring in unnecessary or needless fights with others. நீங்கள் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பார்ப்பீர்களானா, அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா என்கிற பட்டணத்துக்கு போகிறார்கள். So when you look at the background of this incident, Apostle Paul and Barnabas went to the city of Antioch. அங்கே வாசிக்கிறோம் 43ஆம் வசனத்தில், in verse 43 it says, ஜெப ஆலயத்திலே கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை சேர்ந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். Now when the congregation has broken up, many of the Jews and devout proselytes followed Paul and Barnabas. அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். Who speaking to them persuaded them to continue in the grace of God. 44ஆம் வசனம், Verse 44, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். on the next Sabbath almost the whole city came together to hear the word of God. அடுத்த வசனம் உடனே சொல்லுகிறது, Immediately the next verse says, யூதர்கள் ஜனக்கூட்டத்தை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். But when the Jews saw the multitudes, they were filled with envy, and contradicting and blaspheming, they opposed the things spoken by Paul. எதிரடையா பேசுறது, தூஷிக்கிறதுக்கு என்ன பின்னணி? What was the background or the reason for contradicting and blaspheming? ஏதாவது தப்பு பவுலோ பர்னபாவோ செய்தாங்களா? Did Paul or Barnabas commit any mistake? ஏதாவது தவறாக பேசினாங்களா? Did they speak anything ill? ஏதாவது குற்றம் செய்தார்களா? Did they do any fault? அந்த பட்டணத்துக்கு ஏதாவது தீங்கு செய்தாங்களா? Or did they do any evil to that city? ஒண்ணு அவங்க தீமையா செய்யல. They didn't do anything evil. ஆனா இந்த யூதர்கள் எல்லாம் அணியாக எழும்பி வந்து அவர்களை தூஷிக்கிறதும் எதிராக பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? But what is the reason for these Jews to rise up together as a crowd and who came opposing and contradicting against them? பட்டணம் முழுவதும் அவர்களிடத்துல கூடி வந்துட்டாங்க. It's because the entire city came together to hear them. பெரிய ஜனக்கூட்டம் இவர்களுக்கு பின்பாக வந்தது. There came a great multitude behind them. யூத மார்க்கத்தை சேர்ந்த பக்தி உள்ளவர்கள் கூட பவுலையும் பர்னபாவையும் பின்பற்ற துவங்கிட்டாங்க. And even the devotees or devout proselytes of the Jews also began to follow Paul and Barnabas. இத பார்த்த உடனே யூதர்களுக்கு பொறாமை. When these Jews saw that, they were filled with jealousy. என்ன பொறாமை? What was the jealousy? நம்மளும் தான் இத்தனை வருஷமா பேசுறோம். We were also speaking for so many years. நமக்கு யாருமே இப்படி வரலையே. But no one came behind us. நாம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் யாரும் நம்மள பின்பற்றலையே. No matter how much we strived, no one followed us. நம்மள யாருமே இப்படி தேடி வரலையே. No one came seeking us like this. இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு நாள் நம்மளால கூட்ட முடியலையே. We were not able to gather such a kind of big multitude even once. அத கண்ட உடனே தங்களால் முடியாத இன்னொருத்தன் செய்றான்னு சொன்ன உடனே, So when they found that someone could do which is impossible by them, எவ்வளவுதான் இவங்க முயற்சி செய்தாலும் தோல்வியடைந்த ஒரு முயற்சியை மற்றவர்கள் எளிதாக ஜெயிக்கிறத பார்த்த உடனே, when they saw the other person could easily win over the endeavor which they failed in their life, உடனே அவர்களுக்கு வர்றது பொறாமை. immediately there came jealousy. பொறாமையினால தீங்கு. And because of this jealousy and evil. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட எதிராளியினர் நமக்கு எந்த ஒரு தொந்தரவு கொடுக்காட்டி கூட அவர்களுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்க நம்மை தூண்டுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. Many times even in our life, this jealousy is the thing that actually provokes us to rise or do evil against the neighbor or the other person. அவர்களை தூஷிக்கவும், அவர்கள் மேல் பொய்யான பழி சுமத்தவும்,
அவர்களுக்கு எதிராக நிற்கவும் நம்மை தூண்டும். எதுன்னு கேட்டீங்கன்னா பொறாமை. This jealousy provokes us to blaspheme, to speak ill about them, and also falsely accuse against them. அவர்களுக்கு எதிராக நிற்க நம்மை தூண்டும். It provokes us to stand against them. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப எச்சரிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. We should be very careful and note down in our life. நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல மாத்திரமல்ல, இதே போல ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். And this is not only found in Acts chapter 13, you can find a similar incident in Acts chapter 5. இங்கேயும் காரணம் கிட்டத்தட்ட அதேதான். Here also the reason is more or less the similar. அப்போஸ்தலர் 5:14 பாருங்க. Acts chapter 5 verse 14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். And believers were increasingly added to the Lord, multitudes of both men and women. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாயிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். So that they brought the sick out into the streets and laid them on beds and couches, that at least the shadow of Peter passing by might fall on some of them. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். Also a multitude gathered from the surrounding cities to Jerusalem, bringing sick people and those who were tormented by unclean spirits. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். And they were all healed. Praise the Lord. கர்த்தர் எல்லாரையும் குணமாக்கிட்டார். The Lord healed everyone there. ஆனா இதுல திரும்ப வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? But what is the word that is repeated here again? திரளான மக்கள். Multitude of people. திரளான புருஷரும் ஸ்திரீகளும். Multitudes of both men and women. திரளானவர்கள் கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். Multitude gathered from surrounding cities to the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவ்வளவு பெரிய ஒரு திரள் கூட்டம் இவர்களை பின்பற்றதை பார்த்த உடனே, when they saw a great multitude following them, 17ஆம் வசனம் பாருங்க. verse 17. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். Then the high priest rose up, and all those who were with him, which is a sect of the Sadducees, and they were filled with indignation and laid their hands on the apostles and put them in the common prison. கவனித்தீங்களா? அதே வார்த்தை திரும்ப வருது பாருங்க. Did you note the same word that is repeated here? ஏன் பொறாமை வருது? Why is this jealousy here? கூட்டம் அதிகமாகுது. It's because the multitude increased. ஒருவருடைய புகழ் அதிகமாகுது. When a person's praise is increased. இந்த எதிராளியின் கூட்டம் பாத்தீங்கன்னா எந்த தீங்கும் தங்களுக்கு இழைக்கப்படாவிட்டாலும் தேவையில்லாம அவர்கள் மேல தீங்க செய்றாங்க. These opposite people, though no evil was done to them, they began to do evil to the other one. சில பேர் இருக்காங்க அப்படிதான். மற்றவர்களுடைய வெற்றியை அவர்களால் கொண்டாடவே முடியாது. There are certain people who cannot rejoice and celebrate the victory of other persons. மற்றவர்களோடு கூட்டம் சேர்கிறது, மற்றவர்களை தேவன் அதிகமாய் பயன்படுத்துகிறார் அப்படின்ன உடனே அவர்கள் ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. When they see that there are many people who follow the other person, when the Lord uses them mightily, then they will look at them like an enemy. அவர்களுக்கு விரோதமாய் வர்றவங்கள பாருங்களேன். Look at the people who came against them. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் போட்டாலும் யாருமே வர மாட்டாங்க. Even in their personal life, even if they try to gather a meeting, there will not be much crowd that would be coming to them. எத்தனை இலவசங்களை கொடுத்தாலும் யாருமே வர மாட்டாங்க. No matter how much freebies they may offer, no person will come to them. எவ்வளவுதான் அவங்க முயற்சி செய்தாலும் அவர்களால அந்த எதிராளிகள் செய்கிற ஒரு காரியத்தை அவங்களால செய்யவே முடியாது. No matter how much they may try, they will not be able to do the thing that is being done by their opposite one. அதுக்கு அவங்க கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? You know what is the response or reply that they give? அவங்க சொல்லுவாங்க, நீ செய்யக்கூடாது, உன்னை நான் நிறுத்துவேன். They will say, you should not do it, I will stop you. அவளுக்கு எதிர்த்து வருவாங்க. They will oppose them. பொறாமையினால தூஷணம் வார்த்தைகளை பேசுவாங்க. They will blaspheme them because of jealousy. அப்போஸ்தலரோட கதையை நீங்க படித்தீங்கன்னா அவர்களை பிடித்து சிறைச்சாலையில கூட போட்டாங்க. And when you look at the life of apostles, they actually caught them and put them in the prison. இந்த பொறாமை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. This jealousy should not be present in the life of a Christian. கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார்னா நாம் அவர்களோடு சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து நம்ம எரிச்சல் பொறாமை கொள்ளக்கூடாது. When the Lord blesses a person and uses a person mightily, then we have to celebrate and rejoice with them, but we should not have jealousy against them. இயேசு சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா? We remember the words of Jesus, right? சந்தோஷப்படுகிறவர்களுடனே நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷப்படுங்க. You have to rejoice with the one who rejoices. நான் அடிக்கடி யோசிக்கிற வார்த்தை,
இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, ஒருவன் என்னிலே விசுவாசமாயிருந்தால், நீங்கள் எங்களை விசுவாசித்தால், நீங்கள் நான் செய்கிற கிரியைகளை செய்வீர்கள், என்னை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை நீங்க செய்வீங்க. So the word which I like much in the life of Jesus is, he told his disciples, if you believe in me, you will do the things that I do, and you will also do greater than what I do. இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. How amazing and surprising it is. இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய வெற்றியை பார்த்து அவர் பொறாமை கொள்ளுகிறவராய் இல்லை. Jesus did not envy looking at the greatness or the work of his disciples. இயேசுவை பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியம் இஸ்ரவேல் என்கிற ஒரு நாட்டிற்குள்ளே தான் இருந்தது. When you look at the ministry of Jesus, it was contained only within the territory of Israel alone. ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு ஊழியத்தை தரும்போது, but when he gave this ministry to his disciples, அவர் சொன்னார், நீங்க எங்கெல்லாம் சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க யூதேயா, கலிலேயா, சமாரியா, எருசலேம், உலகத்தினுடைய கடையாந்திரங்களிலும் நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. So when he gave the ministry, he said, you shall be witness to me in Jerusalem, in Judea, in Samaria, and to the end of the earth. அவர் சொல்லுவார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்க. And he also said, you go into the world and make everyone my disciple, and give them, baptize them in the name of Father, Son and the Holy Ghost. அப்போ அங்க என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசு சின்ன ஒரு நாட்டுக்குள்ள பயணம் பண்ணிட்டு இருந்தா, தன்னுடைய சீஷர்களோ உலகமெங்கும் போய் ஊழியம் செய்யணும்னு அவர் வாழ்த்தினார். So what happened here was, Jesus was ministering only within a small city, but he just encouraged and motivated his disciples that they should go to the entire earth. அவர்களை கண்டு பொறாமப்படல. He did not become or envy looking at them. அவர்கள் உலகமெங்கும் போய் ஊழியம் செய்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து பலத்த செய்கைகளை செய்தது. So the Bible says, when they went out doing the ministry all over the world, the hand of the Lord was with them, and they did great many things. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் தீமை செய்யாதவர்களுக்கு விரோதமாக நாம தீங்கு செய்யறதுக்கு தூண்டப்படுறோம்னா, நாம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என் உள்ளத்துல ஏதாவது அந்த நபரை குறித்த ஒரு பொறாமை எழும்புதா? So when we are provoked to do evil against a person who have no reason to do against him, then we should have a question within ourselves, do I have any kind of jealousy against him? அப்படி ஒரு பொறாமை இருந்தா நம்மள விட்டு எடுத்துறணும். If we have such kind of jealousy, we have to remove it from us. பொறாமை கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. There is no use in having this jealousy. அதனால தான் நீதிமொழிகள் 27:4 வாசிக்கும்போது, That's why when we read Proverbs 27:4, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு எதிர்த்து அல்லது முன் நிற்கத்தக்கவன் யார்? wrath is cruel and anger a torrent, but who is able to stand before jealousy? யாருமே நிக்க முடியாது. No one can stand before it. அவ்வளவு வலிமை உள்ளது. That is so powerful. உள்ளந்து பொறாமை எழும்பிருச்சுனா அது என்ன செய்யும்னே தெரியாது. When jealousy arises out of us, we don't know what it will do. இது தேவனுடைய சுபாவம் அல்ல. This is not the characteristic of God. 1 கொரிந்தியர் 3:3 பார்ப்பீர்களானால், If you look at 1 Corinthians chapter 3 verse 3, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று பவுல் சொல்லுகிறார். Here Paul says, for since there is jealousy and quarreling among you, are you not worldly? Are you not acting like mere humans? அதாவது இது தேவனுக்குரியதல்ல, இது மாம்சத்திற்குரியது. So it doesn't pertain to God, it pertains to your flesh. இது ஆவியானவருடைய சுபாவம் இல்ல, இது மாம்சத்திற்குரியது. So this is not a character of spirit, but it is carnal. நீங்கள் கலாத்தியர் 5:19 முதல் 21 வாசிப்பீர்களானால், if you read Galatians chapter 5 verses 19 to 21, ஒரு பெரிய எச்சரிப்போடு இந்த சுபாவம் நம்மை பார்க்கிறது. So this character we look at with a great warning. 19ஆம் வசனம் பாருங்க. Verse 19, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
Now the works of the flesh are evident, which are adultery, fornication, uncleanness, lewdness, idolatry, sorcery, hatred, contentions, jealousies, outbursts of wrath, selfish ambitions, dissensions, heresies, envy, murders, drunkenness, revelries. இங்க பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கு. So here there's a list that is given to the work of the flesh. அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒண்ணு பொறாமை என்பது மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. And here it is very clearly shown that one of the work of the flesh is jealousy. ஒருவன் இந்த மாம்சத்தின் கிரியை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தால் அதோட பின்விளைவு என்ன? So if a person does this work of the flesh in his life, what is the consequence? 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. Last part of verse 21. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Of which I tell you beforehand, just as I also told you in time past, that those who practice such things will not inherit the kingdom of God. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. They cannot inherit the kingdom of God. பிரியமானவர்களே, Beloved ones, தீமை நமக்கு செய்யாதவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நாம் எத்தனிக்கிறதற்கு காரணமான பொறாமை நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவரே அதை எடுத்துவிட எனக்கு கிருபை தார். if we have this jealousy within us, which is a reason for us to do evil against our neighbors or the others who have not committed any evil or any harm, so let us pray that the Lord may remove the jealousy from our life. இரண்டாவது ஒரு காரணம் இருக்கு. There's a second reason. நமக்கு விரோதமா தீமை செய்யாதவர்களுக்கு விரோதமாக நாம தீங்கு செய்யறதுக்கு நம்ம தூண்டப்படுறதுக்கு இரண்டாவது காரணம். The second reason that provokes us to do evil against the one who have not done any harm to us. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. Esther chapter 3 and verse 5. எஸ்தர் 3:5. Esther 3:5. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். When Haman saw that Mordecai did not bow or pay him homage, Haman was filled with wrath. என்னது? What is that? மூர்க்கம் உள்ளவனானான். He became wrath. ரெண்டாவது, நமக்கு விரோதமாய் தீமை செய்யாதவர்களுக்கும் தீங்கு செய்ய தூண்டுற இரண்டாவது சுபாவம் மூர்க்கம் அல்லது கோபம். The second character that provokes us to do evil to the one who have done no harm to us is anger or fury. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. Glory be to the name of the Lord. உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மொர்தெகாய்க்கு ஆமானுக்கு இந்த மொர்தெகாயின் மேல் இவ்வளவு கோபம் வந்தது. So you know very well why this Haman was so furious against this Mordecai. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. When you look at Esther chapter 3 verse 2. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை நோக்கி நமஸ்கரித்து ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. And all the king's servants who were at the king's gate bowed down and did obeisance to Haman, but for the king had so commanded concerning him, but Mordecai did not bow down or do obeisance. நல்லா கவனிங்க. Listen carefully. இங்க இருக்கிற பிரச்சனை ஆமானுக்கு எந்த ஒரு தீங்கையும் மொர்தெகாய் செய்யல. So here the problem is that this Mordecai has done no harm or evil to Haman. ஆனால் இவ்வளவு கோபம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தனக்கு அவன் எதிர்பார்த்த ஒரு நமஸ்காரத்தை, ஒரு வணக்கத்தை, ஒரு மரியாதையை இந்த மொர்தெகாய் கொடுக்கவில்லை. But the reason for his great anger or fury is because this Mordecai did not do the respect or greet him which he expected. ராஜாவோட கட்டளையிட்டு இருந்தாரா? Even the king has commanded that. ஆனா எல்லாரும் வணங்கின போது இவன் மட்டும் வணங்கல. When everyone bowed before him, this man did not do it. இது காரணம் என்ன? What is the reason behind it? நீங்கள் ரெண்டு காரணங்களை நீங்க யோசிக்கலாம். You can think two reasons for that. முதலாவது நான் நினைக்கிறேன், முதல் காரணம் ஒரு யூதன் எந்த மனுஷனுக்கு முன்பாக வணங்குவதை வேதம் அங்கீகரிக்கவில்லை. The first reason is that this Bible does not acknowledge or agree that a Jew should bow to a mere mortal man. நாம் வணங்க வேண்டியது தேவனை மாத்திரமே. We should bow before only God alone. அவர்தான் வணக்கத்திற்குரியவர். He is worthy of bowing down. நீங்கள் Jewish rabbinic tradition அதை போய் நீங்க படித்தீங்கன்னா, இதுக்கு என்ன விளக்கம்னு படித்தீங்கன்னா, if you read this Jewish rabbinic tradition for this explanation, அவங்க சொல்றாங்க இந்த ஆமான் என்பவன் தன்னுடைய தலைப்பாகியில ஒரு விக்கிரகத்தை அணிந்திருந்தான்.
அணிந்திருந்தானாம். So they say that this Haman wore an idol or an idol figure in his turban. அல்லது அவனுடைய கழுத்திலே ஒரு விக்கிரகத்தை அவன் அணிந்திருந்தானாம். Or he had a medallion around his neck which is an idol. இதை பார்த்ததுனால தான் இவன் அந்த ஆமானுக்கு முன்பாக வணங்க மறுத்ததாக ரபினிக் ட்ரெடிஷன்ல விளக்கம் கொடுக்கிறார்கள். So this rabbinic tradition gives the explanation that this is the reason why Mordecai refused to bow before Haman. ஆனால் இன்னொரு காரணமும் இருக்கு. There's one more reason for this. ஏன் இவன் இந்த மொர்தெகாய் ஆமானுக்கு முன்பாக வணங்குறதுக்கு மறுக்கிறான்? Why did this Mordecai refuse to bow before Haman? உங்களுக்கு தெரியும் இந்த ஆமான் என்பவன் யார்? Who is this Haman? அவனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது இந்த ஆமான் யார் என்று சொன்னால் நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானால், so to know about this Haman, if you come to the book of Esther, இவன் யார் என்றால் அகத்தியன் என்று பார்க்கலாம். we read that he was of Agagite. அகாகியன். இவன் யார் என்று கேட்டா அமலேக்கியருடைய வம்சத்துல வந்தவன். So he came from the descendants of Amalekites. அவங்க அமலேக்கியர்ல இருந்து வராங்க. அமலேக்கியர் யார் என்று நமக்கு தெரியும். We know who are these Amalekites. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது, if you read Exodus chapter 17 verses 8 to 16, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரும் பொழுது இந்த அமலேக்கியர் அவர்களை வனாந்திரத்துல சண்டை போட்டு அவரோடு போராடின ஜனங்கள் என்று பார்க்கிறோம். So when these Israelites came out of Egypt after deliverance, we can see these Amalekites were the one who attacked and strived with them in the wilderness. தேவன் அவர்கள் மேல் ஒரு பெரிய தண்டனையை தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்தார். And the Lord had prepared a great punishment upon them. அவர்கள் இந்த பூமியில இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். The Lord also promised that the Lord will remove them or blot them from the face of this earth. ஆகவே தான் இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜாவாய் வந்த சவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான உத்தரவாதம் என்னவென்றால் இந்த அமலேக்கியரை சர்வநாசம் செய்ய வேண்டும். That's why most important responsibility that was given to King Saul, who was the first king of Israel, is to kill these Amalekites completely. டோட்டல் அவங்களை டெஸ்ட்ராய் பண்ணணும். That he should destroy them totally. அவர்களுடைய எதையுமே விட்டு வைக்க கூடாது. He should not spare anything of theirs. ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், but if we read 1 Samuel 15 and verse 8, நீங்கள் இந்த சவுல் என்ன பண்றாருன்னா ஆண்டவருடைய சொற்படி செய்யாமல் அந்த அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு வைக்கிறதாய் நீங்கள் பார்க்கலாம். Here you can see that this king Saul did not do according to the word of God, but he took Agag, the king of the Amalekites, alive. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? So what did the Lord say? நான் சொன்ன வார்த்தை நீ செய்யாதபடியினால் சவுலை ஆண்டவர் தொடர்ந்து ராஜாவாக அவன் சந்ததியும் ராஜாவாக இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் அவன் மேல் ஒரு சாபத்தை கொடுத்தார். So since this Saul did not do according to the word of God, the Lord brought a curse upon Saul, saying that his descendants shall not remain or remain in this royal throne forever. நீங்க இனிமேல் ராஜாவா இருக்க மாட்டீங்க. You shall never again be a king. ராஜாவா இராதபடி உன்னை விலக்குவேன். I will remove you that you will never be a king again. அப்போ இது ஒரு கடந்த கால ஒரு பிரச்சனையினுடைய பின்விளைவு இது. So this is a consequence, a background of a past history. இப்போ மொர்தெகாய் ஒன்றை அறிந்திருக்கிறான். Now Mordecai know one thing. உங்களுக்கு தெரியும் இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Esther chapter 2 and verse 5, you know who is this Mordecai. இந்த மொர்தெகாய் யார் என்றால் கீஸ் என்கிற சவுலுடைய வம்சத்தானிலே பிறந்தவன் இந்த மொர்தெகாய். So this Mordecai came in the descendants of king Kish, who was the from the Saul's line. அவன் ஒரு பென்யமீனன். He was of the tribe of Benjamin. சவுல் ராஜாவுடைய வம்சாவளியில வந்தவன். He came in the descendant of Saul's line. இப்ப மொர்தெகாய்க்கு ஒன்னு புரியுது. Now Mordecai could understand one thing. என்னுடைய முற்பிதாவாகிய சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த அமலேக்கியரை அவன் உயிரோடு விட்டு தன்னுடைய வாழ்க்கையில பெரும் நஷ்டத்தை சம்பாதித்தான். My forefather Saul, he did not obey the word of God, and he spared his Amalekites, and he brought down a great loss in his life. அதே போல இன்னைக்கு எனக்கு முன்பாக ஒரு அமலேக்கியனாகிய ஒரு ஆமான் எழும்பி நிற்கிறான். So similarly, I have this Haman who is an Amalekite who has risen before me. இப்போ அவன் சொல்லுகிறான், என்னுடைய முப்பாட்டனார் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன். So now he says, I don't want to commit the same mistake which my forefather did. ஆகவே நான் வணங்க மாட்டேன். Therefore I will not bow before him. மற்றபடி எந்த தீங்கு அவனுக்கு தனிப்பட்ட விதமா இவன் செய்யல. And besides that, he did not do any evil against him. ஆனால் தீமையே தனக்கு செய்யாதவனுக்கு
இந்த ஆமான் ஒரு பெரிய தீங்கை ஆயத்தம் பண்ணுகிறான். But this Haman, we prepared a great harm or evil to this Mordecai who did not commit or do any harm to him. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது If you read Esther chapter 3 verses 5 and 6, அங்கே வாசிக்கிறோம், தன்னை வணங்கி நமஸ்கரியாததை ஆமான் கண்டபோது மிகுந்த மூர்க்கம் அடைந்தான். here we read, when Haman saw Mordecai did not bow or pay him homage, he was filled with wrath. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Verse 6 says, ஆனாலும் மொர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. but he disdained to lay hands on Mordecai alone. மோர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். For they had told him of the people of Mordecai. Instead, Haman sought to destroy all the Jews who were throughout the whole kingdom of Ahasuerus, the people of Mordecai. இதற்கு அர்த்தம் என்ன? What does it mean? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீங்கு செய்யாதவர்களை கூட நமக்கு தீமை செய்யணும்னு தூண்டுற ரெண்டாவது முக்கியமான சுபாவம் கோபம். The second important character that provokes anger into people to whom we have not committed any harm is anger. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கோபம் மதீனருடைய அவர்களுடைய மடியிலே இருக்கிறது. That's why the Bible says anger rests in the bosom of fools. அவங்க மடியில அதை வச்சிருக்காங்க. They lay it in their bosom. அது தங்களையே பட்சித்து விடும். That will actually burn themselves. அவங்களே அது பட்சித்துரும். That will burn themselves. நம்முடைய வாழ்க்கையில இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில குடிகொள்ள கூடாது. This anger should not dwell within us. வேதம் சொல்கிறது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. The Bible says even if you have this angry, do not sin. Even in your anger do not sin. அது மாத்திரமல்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தணிய கடவது. And also it says, let your anger quench before the sun sets. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில இப்படி அடக்க முடியாத கோபம் இருக்க கூடாது. You should not have such kind of uncontrollable anger in your life. கோபம் நமக்குள்ள இருக்குமானால் நமக்கு தீமை செய்யாதவர்களுக்கு கூட பெரும் தீங்குகளை நாம செய்வதற்காக நம்முடைய இருதயம் நம்மளை தூண்டும். So when you have such kind of anger within us, it will provoke us to do harm against people who have done no harm to us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முதலாவது நாம் கவனித்தோம், first we saw, நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்யாதவர்களுக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் நாம் தீமை செய்வதற்கு நம்மை தூண்டுகிறது முதலாவது பொறாமை. First is the jealousy which provokes our heart to do evil against one who have done no evil to us. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமலே தீங்கு செய்யும்படி நம்மை தூண்டுகிறதற்கு இரண்டாவது காரணம் கோபம். The second thing that provokes us to do evil or harm against people without any reason is anger. மூன்றாவது ஒரு காரணம் இருக்கு. The third reason, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். 1 Samuel chapter 18 verses 7 to 9. 1 சாமுவேல் 18 7 முதல் 9. 1 Samuel 18 verses 7 to 9. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். And as they danced they sang, Saul has slain his thousands and David his tens of thousands. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாக பார்த்தான். Saul was very angry. This refrain displeased him greatly. They have credited David with tens of thousands. He thought, but me only thousands. What more can he get but the kingdom? And from that time on, Saul kept a close eye on David. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இங்க மூன்றாவது காரணத்தை பார்க்கிறோம். Here we see the third reason. இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. An incident happened in the life of Saul. இவன் போய் யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல தன்னுடைய தேசத்துல உள்ள ஒரு ஆடு மேய்க்கிறவன் யுத்தத்துக்கு போய் ஜெயம் எடுத்துட்டு வந்துட்டான். So here we can see a shepherd boy who went and fought a battle instead of this king who is supposed to battle and win.
அது ஒரு பெரிய ஜெயம். That is a great success. தேசமே கொண்டாடுகிறது. The entire nation was celebrating. பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாடுகிறார்கள். All the women were singing. சவுலை விட தாவீதுக்கு அதிகமான கனத்தை கொடுத்து அவனை உயர்த்துகிறார்கள். They are exalting this David by giving more respect to him. இப்ப நடக்கிறது என்ன? What happened then? சவுலுக்குள்ள ஒரு விதமான இன்செக்யூரிட்டி, அவனுக்கு விரோதமாக அவனுடைய மனதுல ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாகிறது. So there comes a kind of insecurity within Saul. பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. A kind of insecurity. ஒருவேளை என்னுடைய ராஜாங்கத்தை அவன் எடுத்துருவானோ, maybe he may take away my kingdom. என்னுடைய இடத்துல அவன் உட்கார்ந்துருவானோ, maybe he will sit in my place. என்னை விட ஜனங்கள் அவனை இன்னும் அங்கீகரித்து விடுவார்களோ, maybe people may acknowledge him more than me. அதனால அவனுக்குள்ள ஒரு விதமான ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, ஒரு விதமான பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. Therefore there came a kind of insecurity and fear within himself. ஆனால் உண்மையில நீங்க பார்ப்பீர்களானா, சவுல் இந்த தாவீதை விட பல மடங்கு வல்லமை உள்ளவன். But truly to say, this Saul is many times powerful than this David. பல மடங்கு. Many times. ஏனென்றால் நீங்கள் அவனுடைய யுத்தத்தினுடைய சேனையை நீங்க பார்ப்பீர்களானால், when you look at the army of his battle, உதாரணமாக அமலேக்கியரோடு சவுல் செய்த யுத்தத்துக்கு சவுலோடு சென்றவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? You know how many people went for the battle that he waged against Amalekites? நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read 1 Samuel chapter 15 and verse 4, அவங்க வேதம் சொல்லுகிறது, தெலாமியிலே அவர்களை தொகை பார்த்தான், அவர்கள் 2 லட்சம் காலாட்கள், யூத ஜனங்கள் 16,000 பேருமாய் இருந்தார்கள். So Saul summoned the men and mustered them at Telaim, 200,000 foot soldiers and 10,000 from Judah. அப்போ கிட்டத்தட்ட 2,10,000 பேர் அவனோடு யுத்தம் பண்ண வர்றாங்க. So it is almost 2,10,000 people who came along with to wage war. எவ்வளவு பெரிய ஒரு சேனைக்கு தளபதி இவரு. So he is the commander of such a great army. ஆனா இவ்வளவு பெரிய தளபதிக்கு ஒரு சின்ன பிள்ளையை பார்த்த உடனே ஒரு பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறது. But such a commander, was great commander, when he saw a small shepherd boy, he had such a kind of insecurity. இந்த ஒரு பயம் உள்ள வருது. There comes a fear within himself. இந்த சின்ன பையன் நம்மள மேற்கொண்டுருவானா? This little boy may overcome me. இந்த சின்ன பையன் நம்மள விழுங்கிடுவானா? This little boy may even devour me. இந்த சின்ன பையன் நம்மள விட முன்னேறி போயிடுவானா? This small little boy may overtake me and go. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாவீது எந்த தீங்கையும் சவுலுக்கு செய்யல. But the truth is that this David did no harm to Saul. உண்மையில் பார்த்தால் தீமைக்கு பதிலாக இந்த தாவீது சவுலுக்கு நன்மையே செய்தான். Truly to say, this David did good for evil whatever the Saul did. அவனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. Look at his life. சவுலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த ஒரு பிரச்சனைக்கு தாவீது உதவி செய்கிறான். So David came and helped for a personal problem that Saul had in his life. அவனுடைய தேசத்துக்கு வந்த மிகப்பெரிய எதிராளியாகிய கோலியாத்துக்கு இவன் போய் நின்று தேசத்தினுடைய மரியாதையும் தேசத்தினுடைய கௌரவத்தையும் காப்பாற்றுகிறான். And he also saved and honored his nation by saving his nation where he battled against his Goliath. ஆனால் தனக்கு நன்மை செய்தவன், தனக்கு ஒருபோதும் தீமையே செய்யாதவனுக்கு விரோதமாக இவனுக்கு இவ்வளவு எரிச்சல் எழும்புகிறது. But this man had a kind of insecurity of fear or anger against a person who have done no harm to him. நீங்கள் அவனை குறித்து வாசிப்பீர்களானா, கிட்டத்தட்ட இந்த சவுலுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த தாவீதை விரட்டி பிடிக்கிறதிலேயே அவன் நேரத்தையும் அவனுடைய பலத்தையும் அவன் செலவழித்தான். When you look at his life, almost the entire lifetime of the Saul was spent only for chasing behind this David. அவனை ஒரு விரோதியாக பார்க்கிறான். He saw him as an enemy. ஏன்? Why? தன்னுடைய இடத்தை அவன் பிடிச்சிருவானோ? Because he may take up his position. தன்னுடைய இடத்தை அவன் பிடிச்சிருவானோ? Maybe he may take up his position. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை செய்யும்படி, நம்மை உதவி செய்யும்படி அநேகரை நம்ம வாழ்க்கையில அனுப்புவாரு. The Lord will send many people into our life just to help us and support us. சில பேர் நம்மை விட திறமைசாலிகளா இருப்பாங்க. Some people will be more talented than us. நம்மை விட ரொம்ப காரியங்களை நேர்த்தியா செய்றவங்களா இருப்பாங்க. Some people might be more smarter than us. நம்மை விட காரியங்கள்ல ஜெயம் எடுக்கிறவர்களா இருப்பாங்க. Some people might get their success more than us. ஆனா அவங்களை நம்ம விரோதிக்க கூடாது. But we should not have enmity towards them. அவர்களை கண்டு நம்ம பயந்துற கூடாது. We should not we should not be afraid of them. அவர்களை எப்பொழுதுமே நம்முடைய பங்காளிகளாக வைத்துக் கொள்ளணும். We should always have them as a companion or partners. பலவான்கள் நமக்கு கூடவே நிற்கிறவர்களா இருக்கணும். Mighty men should always be our company. நான் நினைக்கிறேன், ஒரு நல்ல தலைவன் தன்னுடைய குழுவிலே பராக்கிரமசாலிகளை வைத்திருப்பான். A good leader will have mighty men in his team. ஆனால் ஒரு தவறான ஒரு தலைவன்
தன்னோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளை தன்னுடைய விரோதியாக அவன் பார்ப்பான். But a bad leader will consider his mighty men in his team as his enemy. சவுலுடைய தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. The anointing of the Lord was upon the head of Saul. இவனுக்கு இந்த தாவீதை விரோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. It is not necessary for him to have enmity against this David. ஒருவேளை கர்த்தர் தான் தாவீதை கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணா அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? If the Lord has determined or appointed to bring this David, what can we do against it? இது நம்முடைய பிறப்புரிமை கிடையாது. This is not a birthright. சவுல் ராஜாக்களுடைய வம்சத்துல வந்தவன் கிடையாது. Saul did not come in the generation of kings. அவனே தெரிந்தெடுக்கப்பட்டது ஒரு தயவு தான். He was chosen out of favor. அவனுக்கே தயவு தான் கிடைச்சது. Only he received grace. அல்லது அவனால ராஜாவாக மாறுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. Otherwise he did not have any eligibility to become a king. கர்த்தர் தான் அந்த தகுதி அவனுக்கு கொடுத்தார். It is God who gave him that eligibility. ஆனால் இந்த சவுல் தன்னோடு இருக்க தேவன் அனுப்பின தாவீதை கண்டு அவசியம் இல்லாத மூர்க்கம் கொள்ளுகிறான். But this Saul had a kind of wrath which is unnecessary against this David. இது எதனால் வருதுன்னா இன்செக்யூரிட்டி. It comes because of the insecurity. நான் அடிக்கடி ரொம்ப பாராட்டி யோசிக்கிற ஒரு கேரக்டர் பைபிள்ல யோசேப்பின் காலத்திலே வாழ்ந்த பார்வோன். So with the character which I many times appreciate is in the Bible is the Pharaoh who lived in the times of Joseph. உங்களுக்கு தெரியும் இந்த பார்வோனுக்கு 2 சொப்பனங்கள் வருகிறது. So you know very well that this Pharaoh had 2 dreams. இதனுடைய அர்த்தத்தை அவன் விளங்கிக் கொள்ள முடியாதபடி யார் அவனுக்கு அர்த்தம் சொல்ல முடியாத ஒரு இக்கட்ல அவன் மாட்டிக்கிட்டான். He was caught into a situation where no one could interpret his dream. கடைசியாக தன்னுடைய பானபாத்திரக்காரனாலே இந்த யோசேப்புக்கு அறிமுகமாகிறான். So at last he was introduced to him by his baker. வைன் பேரர். அப்போ இந்த பானபாத்திரக்காரன் இவனை சிபாரிசு செய்த உடனே வேதம் சொல்லுகிறது இந்த யோசேப்பை தனக்கு முன்பாக வரவழைக்கிறான். So when this wine bearer recommended him, he made this Joseph to come appear before him. அப்போ இந்த யோசேப்பு வந்த உடனே தன்னுடைய சொப்பனத்தை சொன்ன உடனே யோசேப்பு ரொம்ப அழகாக 2 சொப்பனமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை மிக நேர்த்தியாக விளக்கி கொடுக்கிறான். So when he came here and told his dream, this Joseph interpreted the meaning of the dream saying that both are the same, and he gave a good explanation for it. எப்படி 7 வருஷம் செழிப்பும் 7 வருஷமும் பஞ்சமும் தொடரும். So how 7 years of plentiness and 7 years of famine will follow. தேசத்திற்கு நடக்க போகிற தீமையை கர்த்தர் பார்வோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். How the Lord has revealed the evil that is going to come upon the nation. இத பார்வோன் கேக்குறான். This Pharaoh has asked him. இப்ப அவன் விரும்பினது என்ன? What did he desire? நீ இந்த சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொல், அவ்வளவுதான். You just tell me the interpretation of the dream. ஆனால் இந்த யோசேப்பு செய்தது என்ன? But what did Joseph do? அவன் அர்த்தத்தை சொன்னது மாத்திரம் இல்ல, he not only told the dream, இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறான். he also gave a solution how to handle this problem. அவன் சொல்லுகிறான் இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னா ஒரு ஞானம் விவேகம் உள்ள ஒருவனை வைத்து அவனை வைத்து 7 வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து தானியங்கள் எல்லாம் கிடங்களை வைத்து 7 வருஷம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். So here he says you have to have a wise man over this so that you can store up the grains that you get during the first 7 years of plentiness, then you can distribute the same to the people. இதை ராஜா கேட்கவே இல்லை. This king never asked for it. ஆனால் யோசேப்பு தானாக சொல்லுகிறான். But Joseph told it by himself. அர்த்தத்தையும் சொல்லி அதனுடைய சொல்யூஷனையும் கொடுக்கிறான். He told this interpretation and also solution for that. இப்போ இந்த ராஜா என்ன செய்தான் தெரியுமா? Now what did the king do? நீ அர்த்தம் சொல்லிட்டல, நீ கிளம்புன்னு சொல்லல. He never said you told the meaning that you can leave then. அல்லது நீ சொல்யூஷன் கொடுத்துட்டியா கிளம்புன்னு சொல்லல. So once you have given the solution you can leave the place. உடனே பாருங்க அந்த யோசேப் என்பவன் மேலே தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டு அவனை 2ஆம் சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டான் பாருங்க. So when the king found that the spirit of the Lord was upon this Joseph, he immediately made him to sit upon the 2nd throne. அவனை ஒரு போட்டியாக அவன் பார்க்கல. He did not consider him to as a contemporary. as a competition. அவனை ஒரு போட்டியா பார்க்கல. He did not see him as a competition. அவனை ஒரு தொந்தரவாக பார்க்கல. He did not consider him as a trouble. அவனை ஒரு எதிரியாக பார்க்கல. He did not see him as an enemy. அவனுக்கு 2ஆம் ரதத்தை கொடுக்கிறான். He gave him as a 2nd chariot. அவனுக்கு கழுத்துல ஒரு பொன் சரப்பணியை போடுறான். He gave him a chain around his neck. எகிப்து முழுவதற்கு அவனை அதிபதியாக மாற்றுகிறான். And he made him a ruler all over the Egypt. இந்த யோசேப்புக்கு இவனே திருமணம் செய்து வைக்கிறான். And he also gave this Joseph a marriage. எல்லாத்தையும் அவன் பார்த்து கொள்ளுகிறான். So he looked after everything. கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய குடும்பத்தார் வர்றாங்க. And after some time his own family
family members came. அந்த குடும்பத்தாருக்கும் தேசத்தினுடைய மிக செழிப்பான பூமியை தருகிறார். And he also gave the prosperous land to his family. எதற்காக? Why did he do this? இந்த பார்வோனுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது பாருங்க. Pharaoh had a very good heart here. நமக்கு நன்மை செய்யவும் நமக்கு உதவி செய்யவும் ஞானம் உள்ளவர்கள் நம் வாழ்க்கையில வரும்போது நாம் அவர்களை இழந்துடக்கூடாது, நாம் அவர்களை நம் அருகிலே வைத்துக் கொள்ளணும். When wise people come into our life just to help us and guide us, we should not lose them, but we should have them very close to our life. நம்மை விட நல்ல திறமைசாலிகள் தாளந்துள்ளவர்கள் வரும்போது நாம் அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது. When people who are more smarter and talented than us come into our life, we should not reject them or refuse them. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான். This is the problem, or this is the mistake that many people do. உங்களை விட நல்ல பிரசங்கம் பண்றவங்கள பார்த்தா ஒதுக்கி வச்சிருவாங்க. When they see someone preach more good than them, then they leave it aside. உங்களை விட நல்ல பாடுறவங்க இருந்தா ஒதுக்கிடுவாங்க. If they find someone singing very well than them, then they will keep them aside. அனாவசியமாக ஒரு போட்டியில போயிருப்பாங்க. They will go or get into unnecessary fight or competition with them. தேவையில்லாத வழக்குகள் விரோதங்கள் அவங்க மேல வைத்திருப்பாங்க. They will have needless or unnecessary fights with them. அவர்களை தேவையில்லாம ஹர்ட் பண்ணுவாங்க. They will unnecessarily hurt them. அவங்கள தேவையில்லாம குற்றம் சுமத்துவாங்க. They will accuse them unnecessarily. இது தேவ சுபாவம் இல்ல. This is not a character of God. நமக்கு நிச்சயத்தையும் நமக்கு நம்பிக்கையும் கொடுக்கிறது கர்த்தர். It is God who gives us this hope and this eternity. எத்தனை பேர் வரலாம் போகலாம். No matter how many people may come and go. நாம யாரையும் ஒரு போட்டியாக நம்ம பார்க்கவே கூடாது. But we should never consider anyone as a competition. கர்த்தர் யாரை உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ அவர் உயர்த்துவார். So whomsoever the Lord wants to exalt, the Lord will exalt them. யாரை தாழ்த்தணுமோ அவர் தாழ்த்துவார். Whomsoever the Lord want to humble, he will humble them. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. So no good of God shall be hindered. அப்போ நாம அதுல நோக்கம் உள்ளவர்களா இருக்கணும். So we should be focused only on நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய கர்த்தர் அனுப்புறாரா? If the Lord is sending someone to do good in our life, கொண்டாடி அவர்களை பராமரித்து அவர்களை ஆதரித்து நாம் அவர்களை நம் பக்கத்திலே வைத்துக் கொள்வது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். It is a great blessing when you celebrate them, when you take care of them, and when you have them close to you in your life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்குள்ள ஏதாவது இன்செக்யூரிட்டி இருக்கா? Do we have any insecurity in our life? நமக்குள்ள ஏதாவது ஒரு பயம் எழும்புதா? Is there any fear arising out of அந்த life? பயத்தை வளர விடாதீங்க. Don't let it grow in your life. வளர விடுவீர்களானால் If you let it grow, அது நமக்கு தீமையே செய்யாதவர்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நம்மளை தூண்டும். that will provoke us to do evil and harm against one who have done no harm to us. மூன்று காரியங்களை கவனித்தோம். We saw three things. நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்யாதவர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய இந்த மூன்று நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது. We should not have these three things in our life, that we may not do evil or harm to the one who have done no harm to us. முதலாவது பொறாமை. First, jealousy. இரண்டாவது கோபம். Second, anger. மூன்றாவது பயம். Third, fear. இந்த பயம் நமக்கு வேண்டாம். Let us not have this fear. ஆண்டவரே, இந்த துர்ச்செய்கைகளை என்னுடைய இருதயத்தை விட்டு எடுத்து போடும். Lord, remove all these evil things from my life. இந்த துர்குணங்களை என்னை விட்டு எடுத்து போடும். Lord, take away this evil character from my life. நான் தீமை செய்கிறவனாய் அல்ல, நன்மை செய்கிறவனாய் மாற கிருபை தார். Lord, give me grace that I become a man who does good, not the one who does evil. விசேஷமாக எனக்கு தீமையே செய்யாதவர்களுக்கு விரோதமாக அவசியமில்லாமல் தீமை செய்கிற சுபாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும். Lord, especially remove the character of doing evil against people who have done no harm to me. ஜெபமனோமா. Shall we pray? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the face of the Lord. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our holy and merciful Father. இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. Lord, thank you for speaking with us today. உம்முடைய தயவும் காருண்யமும் எங்களை வழிநடத்தி இம்மட்டும் காத்து வந்ததற்காய் நன்றி. Lord, thank you that your favor and your compassion has led us and Lord kept us so far. எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யாதவர்களை நாங்கள் காரணமில்லாமல் அவர்கள் மேல் நாங்கள் தீங்கு செய்ய எத்தனிக்காமல் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect us that we may not be provoked to do evil and harm against people who have done no harm to us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கவனித்தது போல Lord, as we learned today, இவ்விதமாய் தீங்கு செய்வதற்கு எங்களுக்குள்ளே எழும்புகிற பொறாமையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தார். Lord, give us a deliverance from the jealousy which is a reason for this provocation. ஒருவேளை எங்களுக்குள்ளே அளவு கடந்த அடக்க முடியாத கோபங்கள் எழும்புமானால் தேவனே அதையும் தனித்து போட உதவி செய். Lord, if there arises any unquenchable or Lord uncontrolled anger in our life, Lord, give us grace to quench that anger, Father. ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பயமும் நிச்சயமற்ற தன்மையும் எங்களுக்குள்ளே இருக்குமானால் தயவு செய்து அதை எங்களை விட்டு விலக்கிவிடும். Lord, if in case we have any kind of fear or insecurity in our life, Lord, remove it from our life. எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள். Lord, sanctify and keep our life holy. எங்கள் மூலமாய்
நன்மை வெளிப்பட வேண்டுமே தவிர தீமை ஒரு நாளும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. Lord, only goodness should come out of our life and not evil from our life. Lord. எங்களை ஒரு முறை கூட பரிசுத்தப்படுத்தி ஆளுகை செய். Lord, sanctify and rule over us one more time. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென்.